இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பவுச் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு நோட் எழுதிக்கங்க. அதுக்கப்புறமா உள்ளே போங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு உருளையின் கன அளவு கொடுத்துருக்கா 448 பை. ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பை r² h. இதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரே கொடுத்துட்டான் 448 பைன்ட்டா. அதன் உயரம் ஹைட்டு கொடுத்துருக்கா. ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர்ன்ட்டா. ஓகே, இதில் உருளையின் வலைப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். வலைப்பரப்பு என்னன்னு கேட்குறான். வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 2πr h. இதுதான் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு h இருக்கு, ஆனால் r மட்டும் இல்லை. r தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆரை கண்டுபிடிச்சி அந்த ஆரத்துக்கு இதில் போடணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பையை அப்படியே போட்டுருங்க. பை இன்ட்டு r² இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக 7 அதை போட்டுடலாம். = 448 பை. இப்போ இந்த பையும் கட் ஆயிரும். இந்த 7ஆல் இதை அடித்தோம்னா என்ன வரும்னா 64 வரும். ஓகே, அப்போது r² என்னது 64. அப்போனா ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் நமக்கு 8 வரும். அப்போ ஆரோட வேல்யூ 8 தெரிஞ்சிருக்கு. இந்த ஆரத்துக்கு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? நம்ம 2 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கோங்க. ஆறுக்கு பேர் என்ன போடணும்? 8 போடணும். 8 இன்ட்டு 7 அப்படி ஹைட் அப்படி வந்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 8 2 16. 16 இன்ட்டு 7 என்ன வரும்னா 112 வரும். 112 இந்த பையை அப்படியே போட்டேன். எதுக்கு இந்த பையை நான் மாற்றலை 22/7 போடலன்னா நமக்கு ஆப்ஷனில் பையை அப்படியே போட்டுட்டான். ஸோ அதனால நான் 112 பையின்னு